ஆக்சுவலா இன்னைக்கு ஷோ எப்படி இருந்ததுன்னா, ஆக்சுவலா ரொம்ப 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 எப்படி சொல்றது, நம்ம ரொம்ப கெஸ் பண்ணதுதான். நம்ம இன்ஃபேக்ட் நம்ம ஷோல 2 நாள் முன்னாடி கூட 2 நாளா தொடர்ந்து கூட சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான். இந்த வாரம் கண்டஸ்டன்ஸ் கிட்டக்க கண்டென்ட்டா பெருசா எதுவும் இல்ல. வீக்கெண்ட்ல நீங்க ஏதாவது ஒண்ணு இந்த மாதிரி ஒண்ணு எடுத்து ஒரு ஷோ பண்ணீங்கன்னா மட்டும்தான் நல்லா இருக்கும். அதாவது யாரு இவங்க இருக்கணும், யார் இருக்க வேணாம், இதுக்கப்புறம் யார் இருக்க தேவையில்லை. இது மாதிரி நாம ஒண்ணு சொன்னோம்ல ஷோல. அதுக்கேத்த மாதிரியே இந்த வாரத்தை என்கேஜ் பண்ற அளவுக்கு ஒரு டாஸ்க் ஒண்ணு கொண்டு போய் அந்த வாரத்துல ஹோஸ்டுக்கு வேலை இருக்கிற மாதிரி. ஏன்னா இது பண்ணலன்னா உண்மையிலேயே அவங்க இந்த வாரத்தை எதுவும் செஞ்சது இல்லை. எடுத்து அட்ரஸ் பண்ணி அது காரசாரமா அதை வச்சு கண்டென்ட் ஆக்கி டைம் ஓட்டுற அளவுக்கு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. போதுமான அளவுக்கு சாட்டர்டே கண்டென்ட்ல விஜய் சேதுபதி சார் வந்து எஃப்ஜே மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணாரு. இன்னைக்கு அந்த மொட்டை கடிதாசியை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணாரு. ஏன்னா கேப்டன்ஷிப் அதுதான், மத்த எதையுமே அட்ரஸ் பண்ண வேணான்றதுல ரொம்ப தெளிவாவே இருந்தாங்க. கரெக்ட். அது நல்லாவே தெரிஞ்சது. இந்த வாரத்துல வந்து வீக்கெண்ட்ல வந்து விஜய் சேதுபதி சாருக்கு வந்து ஒரு 2 டாஸ்க் கொடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த வாரத்துல கண்டென்ட் இருந்த மாதிரி தெரிஞ்சது. ஓவராலா சேர்த்து வீக்கெண்ட்ல நிறைய கண்டென்ட் இருந்தது இன்னைக்கு. யா. சோ அது அண்ட் மோர் ஓவர் செரி ஆன் டாப் மாதிரி இந்த மொட்டக்கடிதாசி மேட்டர் இருக்கு. முடிவுல சில விஷயங்கள் கொஞ்சம் அது ஒரு மாதிரி அது ஒரு ஒவ்வொருத்தங்களுடைய நமக்கே ஒருத்தங்களுடைய கான்ட்ரடிக்டான, அதாவது லெட்டர்ல ஒரு மாதிரியும் அடுத்த செகண்டே வந்து நீட்டிப்பு துண்டிப்பு வரும் பொழுது ஆஹா இவங்க வந்து நம்ம மேல வச்சிருக்கிற பெர்செப்ஷன் இப்படியா அப்படின்ற மாதிரி அதுக்கான அந்த ஒரு விஷயமும் ரெண்டும் ஒரே நேரத்துல பார்க்க முடிஞ்சது. சில பேர் அவங்களுக்கு ஒரு கில்ட் அண்ட் எம்பாரஸ்மெண்ட் இருக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து ரொம்ப நிறைய இருந்தது. சில பேர் அவங்களுக்கு இன்னமும் ஹானஸ்டியா இருக்கிறவங்க எல்லாம் ஹானஸ்டியா இருக்கிறது தெரிஞ்சது. சில பேர் கேமை இப்பதான் கண்டுபிடிச்சிட்டாங்க, இப்படியா ஓ இதுதான் கேமா அப்படின்றதும் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் சில பேர் எல்லாத்துக்கும் மேல ஆதிரையோட என்ட்ரி, இன்னொன்னு நோ எவிக்ஷன். சரியா? சோ இது வந்து எப்படின்னா இன்றைக்கு பர்டிகுலர் டேக்கு இது போதும்னு இப்ப நம்ம வந்து ஆர்டரா ஒவ்வொருனா நான் என்னுடைய புரிதலை சொல்றேன். இதெல்லாம் ஏன் செட் பண்றாங்க, இது 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 இப்படி பண்ணணும்ன்றதோடைய அவங்க நமக்கு என்ன இது மூலியமா சொல்ல வராங்க அப்படின்றதுல ஆரம்பிச்சு நான் என்னுடைய புரிதலை சொல்றேன். உனக்கான கேள்விகளோ இல்ல உனக்கான கருத்துக்களோ இருந்ததுன்னா நீங்க சொல்லு, நம்ம 2 பேரும் கருத்து பரிமாற்றத்தோட நம்ம பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு ஆக்சுவலா சொல்லணும்னா ரொம்ப அழகான விஷயம் என்னன்னா, விஜய் டிவி தொடர்ந்து எத்தனாவது வருஷமா தெரியல இந்த வேலைய, அதாவது என்னன்னா ஆதிரிய கூட்டு வந்து இந்த கேமை விளையாட வைக்கிற எண்ணத்தை தொடர்ந்து இதுக்கு ஒரு வேலை, இந்த வேலைக்கு ஒரு பேர் இருக்கும், அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வேலையை அவங்க தொடர்ந்து செய்ய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்ம நேரா போயிடலாம். ஏன்னா இது வந்து என்ன பாதிப்பை ஏற்படுத்தும், என்ன மாதிரியான கலக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. சரியா? சோ லெட்ஸ் கெட்டிங் பேக். அது எல்லாத்துக்கும் மேல ஷோ ஆரம்பிச்சு உள்ள போறதுக்கு முன்னாடி என்னன்னா மகாலட்சுமியோட காசு தப்பிச்சுன்ற அந்த ஒரு மிகுந்த சந்தோஷத்தோட மகாலட்சுமி உங்க எல்லாருக்கும் தன்னுடைய அன்பு கடந்த, அதாவது எப்பா என் கஷ்டம் யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ விஜய் டிவிக்கும் விஜய் சேதுபதிக்கும் கேட்டுச்சு, என் காசு தப்பிச்சிச்சு அப்படின்ற அந்த மிகுந்த சந்தோஷத்துல இருக்காங்க. ஆனா கவலைப்படாதீங்களே மக்களே, அடுத்த தடவை உங்களுக்கு ரெட்டிப்பு கான்டெஸ்ட் கன்ஃபார்மா டபுள் எவிக்ஷன் தான் நம்ம மகாலட்சுமி கிட்ட இருந்து புடிக்கிறோம். நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, சரிங்களா? ஆல்ரெடி நாங்களுமே ரெடி சார். அண்ட் இதுக்கு நடுவுல ஸ்ரீலங்கா மக்களுக்காக we also share our prayers and நம்மளோட பிரேயர்ஸும் நம்மளோட பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் நிச்சயம் இருக்கு. ஸோ இந்த மொமெண்ட்ல we also share our love and care to the Sri Lanka and we are with you people, don't worry and whatsoever. சரிங்களா? ஸோ let's get back. ஸ்டார்டிங் எதுல இருந்து ஆரம்பிக்கலாம்? ஸ்ட்ரைட்டா முடக்காரிக்கே போயிடலாமா? ஏன்னா நேத்து நம்ம விட்டதுல இருந்து அதை பிடிக்கணும். நம்ம அவங்களுமே ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அந்த மாதிரி மொட்டை கடிதாசி வந்து சொல்லுங்க சார். நம்ம சரி, எனக்கு அது சாரி டு இன்டரப்ட்மா. எனக்கு அதுல உன்கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு சும்மா ஜென்ரலான ஒப்பீனியன் சார். இந்த மொட்டை கடிதாசி எழுதுனாலே தெரிஞ்சு போச்சு இது இவங்கதான் அப்படின்ற மாதிரியும், இந்த மொட்டை கடிதாசிய இப்படித்தான் சார் மொட்டை கடிதாசினா எழுதணும் அப்படின்னு நீ நினைச்ச ஒரு மொட்டை கடிதாசியும் சார்
இது எழுதியதுன்னு கீழே போட்டிருக்காங்க. மொட்டை கடிதாசிலேயாவது டிப்ளமேட்டிக்கா எழுதுற இன்னும் எழுதிட்டு இருக்காங்க. இவெல்லாம் இன்னும் இந்த கேம்கே லாய்க்கல அப்படின்னும் மொட்டை கடிதாசில இவ்வளவு வன்மத்தை காமிக்கிறான்ற மாதிரியும் இப்படி உனக்கு ஒரு கோர்வையா இருந்தா அதன்படி உரையாடல் போலாம். ஸோ தட் மக்களே நீங்களும் உங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க மென்ஷன் பண்ணி எழுதுங்க எங்களுக்கு யாருடைய மொட்டை கடிதாசினா நான் சொல்றேன் அதோட எக்ஸ்பிளேஷன் கிளியரா சொல்றேன். மொட்டை கடிதாசில நல்ல கருத்துக்கள் இருக்கக்கூடாது. தெளிவா மொட்டை கடிதாசியோடைய நோக்கம் அவங்க மீது அவதூறோ இல்ல அவங்க மீது வன்மமோ தான் அது காமிக்கும், வேற எதுவும் காமிக்காது. ஸோ மொட்டை கடிதாசில ஒரு காசிப்பான ஒரு ஒரு அதுல மாதிரி நீங்க பார்த்த பெஸ்ட் மொட்டை கடிதாசி யாருக்கு எழுதுனது அப்படின்றத நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. இதை கான்டெஸ்ட் இதுக்கு ஏதாவது கொடுப்பீங்களான்னு கேட்டீங்கன்னா கை கொடுப்போம், அவ்வளவுதான். போட்டீங்கன்னா உங்க பேரோட ஒருத்தரை வாசிச்சு பரவாயில்ல திஸ் காய் இஸ் வெரி பியூட்டிஃபுல் ஆர் திஸ் கேர்ள் இஸ் வெரி பியூட்டிஃபுல் நான் சொல்லுவோம், அவ்வளவுதான். ஸோ இன் விச் வேஸ் நீ ஸ்டார்ட் பண்ணுமா? எஸ் சார், எனக்கு ரொம்ப இவங்க தான் இந்த மொட்டை கடிதாசி எழுதுனாங்கன்னு தெரிஞ்சது ஊருக்கே தெரிஞ்ச ஒரு கண்டஸ்டன்ட் இருக்காங்க நம்மளுக்கு, பாரு தான் கம்புருந்திங்க எழுதிருக்காங்கன்றது அப்பட்டமா அது ஆரம்பத்திலே தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி விக்ரமுக்கு தான் எழுதிருக்காங்கன்றதும் தெரிஞ்சு போச்சு. சோ அவங்க இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி அவங்க வச்சிருப்பாங்களே. ஆக்சுவலி பாருக்குள்ள மொட்டை கடிதாசி தேவையே இல்லை, நம்ம சொல்ல போனோம்னா எதுவா இருந்தாலும் அவங்க டைரக்டாவே சொல்லிடுறாங்க. மொட்டை கடிதாசின்னு வரும்போது பாவம் அவங்களுக்கு அது சொல்ல தெரியலன்னு நான் நினைக்கிறேன். சோ நீங்க அது என்னன்னு சொல்றீங்க? இந்த ஒரு கொஸ்டினுக்கு நான் சொல்றேன், மேபி நம்ம கண்டினியூ பண்ணிட்டு அடுத்தடுத்து சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த 2 பெஸ்ட் மொட்டை கடிதாசி யாருது அப்படின்னா, மொட்டை கடிதாசினா அப்படிதான் இருக்கணும், அப்படி அப்படி பளிச்சுன்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி ஒரு மொட்டை கடிதாசி எழுதணும் அப்படின்னா 3 மொட்டை கடிதாசி பக்காவா இருந்துச்சு. அதுல நம்பர் 1 கனி எழுதுனது, நம்பர் 2 சாண்ட்ரா எழுதுனது, நம்பர் 3 ரம்யா எழுதுனது. இவங்க 3 பேரும் யாருக்கு எழுதுனாங்களா? சாண்ட்ரா விக்ரம்க்கு எழுதுனது, கனி பார்வதிக்கு எழுதுனது, ரம்யா எஃப்ஜேக்கு எழுதுனது. இவங்க 3 பேரும் பாயிண்ட் டு த பிளாங்க்ல இருந்தாங்க. அவங்க எழுதுனதெல்லாம் அந்த வார இந்த மொட்டை கடிதாசிய படிக்க சொன்னா அது எவ்வளவு மேம்பட்டு இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அப்ப மத்தவங்களதோ விக்ரம்தோ இல்ல சுபிக்ஷாதோ இல்ல மத்தவங்களதோ இதெல்லாம் எப்படின்னா அவங்க தன்னுடைய கேள்விகளாவோ இல்ல தன்னுடைய கருத்துக்கள்ல இருக்கக்கூடிய ஒரு ஏதோ ஒரு வித சாஃப்ட்னஸ் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அரோராவோட மொட்டை கடிதாசி கூட எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அரோராவோட மொட்டை கடிதாசி இட் இஸ் நாட் சம்திங் அவங்களுக்கு அதான் அந்த நேச்சருக்கு ஃபேக்டா இருந்ததே தவிர இந்த மொட்டை கடிதாசிக்கான ஒரு இம்பாக்ட் இருக்குல்ல, அதை 100% ஃபுல்ஃபில் பண்ணது பா உழுவுல இன்னா ஒன்மம்பா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா என்னதான் பாரு எழுதினாலோ விக்ரம் எழுதினாலோ இல்ல இவங்க எழுதினாலோ இல்ல பிரஜின் எழுதினாலோ திவ்யா எழுதினதோ இவங்க வினோத் எழுதினதோ இவங்க எல்லாரும் எழுதுனதோ மொட்டை கடிதாசியை விட பெஸ்டா இருந்தது கனி.